வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு நம்ம சூப்பர் கேர்ளோட ட்ரைலர் பிரேக் டவுன் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த படம் ஒரு தரமான ஆக்ஷன் பேக்டான அட்வென்ச்சர் ஸ்டோரியா தான் இருக்க போகுதுன்ட்டு. ஏன் அட்வென்ச்சர் ஸ்டோரி நான் சொல்றேன்னா, இந்த படம் சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோங்கிற காமிக்க பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே. ஆனா அந்த காமிக் நல்ல ஒரு அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு ஆக்ஷனோட தான் இருக்கும். பட் கொஞ்சம் பெரிய காமிக் தாங்க. ஆனா அதை எப்படி கட் பண்ணி ஒரு படமா கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. அந்த காமிக்ல நம்ம சூப்பர் கேர்ளுக்கு ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மென்ட் கொடுத்திருப்பாங்க. சோ கட் பண்றேங்கிற பேர்ல நம்ம சூப்பர் கேர்ளோட கேரக்டர் டெவலப்மென்ட் கெடுக்காம இருந்தா சரிங்க. சோ இப்போ பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங் நம்ம கிரிப்டோ கிட்ட தாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. கிரிப்டோ அந்த டேபிளுக்கு மேல இருந்த சரக்கு பாட்டில் எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். அது அங்க இருந்து கீழ விழுந்து அந்த அனலாக் டிஸ்க் ப்ளே பண்ணுது. தென் கிரிப்டோ அந்த சரக்க மோந்து பாத்துக்கிட்டே ஒரு நியூஸ் பேப்பர்ல போயிட்டு வேலைய காட்டுதுங்க. ஆனா அந்த நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்லயே சூப்பர்மேன் நியூக்ளியர் ரியாக்டர் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்துனதா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்படியே கீழ சூப்பர் கேர்ள் ஒரு பூனையை காப்பாத்துனதாவும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டேய் இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நியூஸ் கூட ஃப்ரண்ட் பேஜ்ல வரதுக்கு ஓகே. பட் எவன்டா பூனையை காப்பாத்துனதா ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல இவர்தான். இவருக்கு இதான் வேலையே. ஏன்னா அப்பதான் மக்கள் தன்ன மாதிரி இவளையும் ஒரு சூப்பர் ஹீரோ ஞாபகம் வச்சுப்பாங்கன்ட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிருக்காருங்க. அண்ட் கிரிப்டோ எதுக்கு மத்த இடத்துல விட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இப்படி வேலையை பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா காரா கிரிப்டோ அப்படிதாங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காளே. அண்ட் அததான் அவ அடுத்த ஷாட்ல மென்ஷன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கிரிப்டோ நம்ம சூப்பர்மேனோட போட்டோ மேல அடிச்சது கொஞ்சம் ஓவரா தாங்க இருந்தது. தென் காரா ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அங்க வந்தா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நார்மலா பஸ் கிடையாது. அது ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பஸ். ஆனா எதுக்கு காரா பஸ்ல டிராவல் பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா உமன் ஆஃப் டுமாரோ காமிக் புக்ல நம்ம காராவோட ஸ்பேஸ்ஷிப்பை ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான். சோ அதனால தான் காரா அந்த காமிக் புக்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஸ்பேஸ் பஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே தான் இந்த இடத்துல நடந்தது போல. அதனால தாங்க பஸ்ல போறா. ஆனா யார் காரா கிட்ட இருந்து ஸ்பேஸ்ஷிப்பை தூக்குனதுன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். தென் காரா அவளுடைய 23வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக பாருக்கு போயிருப்பா. சோ காராக்கு 23 வயசு ஆகுது நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ சூப்பர்மேனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதான் சூப்பர்மேன் படத்தோட ஓப்பனிங்ல சொல்லிருப்பாங்களே. சூப்பர்மேன் பூமிக்கு வந்து 3 டெக்கேட்ஸ் ஆகுதுன்னு. சோ சூப்பர்மேனுக்கு 30 வயசு ஆகும். காராக்கு 23 வயசு ஆகுதுன்னு காமிச்சிருக்காங்க. ஆனா காரா சூப்பர்மேனோட பெரியவன் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் அதாங்க உண்மை. ஏன்னா கிரிப்டோன் அழியும் போது நம்ம சாராக்கு 14 வயசு. ஆனா அப்ப நம்ம சூப்பர்மேன் வெறும் குழந்தைங்க. ஆனா அப்புறம் எப்படி நம்ம சூப்பர்மேனுக்கு மட்டும் 30 வயசுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம பூமியில 365 நாள்னா 1 இயர். ஆனா அதே கிரிப்டோன்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கும் போலங்க. அதனால தான் சூப்பர் கேர்ளுக்கு 23 வயசு. நம்ம சூப்பர்மேனுக்கு 30 வயசு. அண்ட் காரா இந்த இடத்துல பயங்கரமா தண்ணிய போட்டு என்ஜாய் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அவ குடிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவ ஒரு பயங்கர டிப்ரஸ்டான ஒரு கேரக்டர். ஏன்னா காரா கிரிப்டோன் அழியறத அவ கண்ணு எதிர்க்கவே பார்த்திருக்கா. அண்ட் இந்த படத்துல தான் கிரிப்டோன் அழியறத நமக்கு தெளிவா காட்டப் போறாங்களே. ஏன்னா இந்த ஷாட்ல நமக்கு கிரிப்டோன் அழியறத காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு சிட்டிய மட்டும் சுத்தி ஒரு ஷீல்டு உருவாயிருக்கும். அதுதான் ஆக்ரோ சிட்டி. அங்க தான் சூப்பர் கேர்ள் அவளோட ஃபேமிலியோட வாழ்ந்திருப்பா. சோ இந்த ஷீல்டு அந்த கிரிப்டோன் அழிவப்போ இந்த சிட்டிய மட்டும் ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போய் காப்பாத்திருக்கும். ஆனா அந்த சிட்டில வாழ்ற மக்களுக்கு போதுமான ரிசோர்ஸ் இல்லாம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் நம்ம சூப்பர் கேர்ளோட அம்மா அப்பாவும் அவ கண்ணு எதிர்க்கவே இறந்து போயிருப்பாங்களே. அண்ட் இந்த ட்ரைலர்ல கூட காரா ஒரு ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. அது மேபி காராவோட அம்மா இல்ல அப்பாவா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சோ காராக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான பேக் ஸ்டோரி இருக்கிறதுனால தான் அவ குடிக்கு அடிமையா இருப்பாளே. அதனால தான் அவ அந்த பார்க்கே வந்திருப்பா. அண்ட் அங்க தான் நமக்கு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, ரூத்தி. ஆக்சுவலா இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் நம்ம சூப்பர் கேர்ள் மட்டும் கிடையாது. இந்த ரூத்தியும் தான். இந்த ட்ரைலர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவ கையில ஒரு கத்தி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கத்தி யாரோடதுன்னா கிரிம்னு ஒருத்தன் ஹெல்லோ ஹில்ஸ் சார்ந்தவனோடது. அண்ட் அவன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவனோட கத்தியா வச்சிட்டு இருக்காளே. ஆனா ஏன் அவ ரிவெஞ்ச் எடுக்கிறானுங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோவோட எண்ட்ல ஸ்பாயிலர்ல சொல்றேன். ஏன்னா ஸ்பாயிலர் எதுவுமே ரிவீல் ஆகாம போய் படம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு ஸ்பாயிலர் தெரிஞ்சு பார்க்கறதுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல இருக்கு சம்பவம். ஓகே அகைன் அந்த பார்க்கே வருவோம். ஆனா ரூத்தி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கறனால அந்த கிரிம்மை இவளால தனியா சமாளிக்க முடியாது. அதனால தான் அந்த பார்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அந்த கிரிம்ஸ தனக்காக ரிவெஞ்ச் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பா. ஆனா இவ ஒரு சின்ன பொண்ணா இருக்கறனால எவனையும் இவள கண்டுக்காம இவள அடிச்சு அங்க இருந்து வெளியில துரத்த பார்த்துப்பாங்க. அப்பதான் காரா ரூத்தியை காப்பாத்தறதுக்காக பார்ல இருந்த எல்லாருமே அடிச்சு பொளந்திருப்பா. அததாங்க நம்ம இந்த ட்ரைலர்ல பார்த்திருப்போம். காரா அந்த பார்ல இருந்த எல்லாருமே அடிச்சு போட்டு ரூத்தியை மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பா. அதே பார் மொத்தமா கொழுந்து விட்டு எரியும்போது அங்க நமக்கு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இவன் தான் ரூத்தி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற கிரிம். ஆக்சுவலா காமிக் புக்ல இவன் ஒரு ஹியூமனா தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அவன ஒரு வில்லனா காட்டுறதுக்காகவே அவன லுக்க லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்கானுங்க. அண்ட் இவனுக்கு பவர்ஸ்ல எதுவும் கிடையாதுங்க. ஒரு சாதாரண மெர்சனரி தான். ஆனா இவனை கொல்றதுக்காக ரூத்தி நம்ம காரா கிட்ட ஹெல்ப் கேட்க அதுக்கு காரா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ரூத்தி இந்த அளவு சின்ன வயசுலயே ஒருத்தன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பழிவாங்குற எண்ணத்துல சுத்திட்டு இருக்கிறது ரொம்ப தப்புங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல அப்படி சொல்லிருப்பா. ஆனா கிரிம் கைய கால வச்சு சும்மா இல்லாம நம்ம காராவே சீண்டி பாத்துருவான். லைக் நம்ம காராவோட ஸ்பெசிஃபா ஒருத்தர் திருடிட்டான்னு சொன்னல. அது வேற யாரும் இல்ல இந்த கிரிம் பையன் தான். சோ காரா கிரிம் இப்படியே விட்டா வாழ கூடாது. அவனுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரூத்தியும் காராவும் கிரிம்ம தேடி அங்க இருந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா காமிக் புக்ல இந்த ஜர்னி இருக்கலே ரொம்ப பெரிய ஜர்னியா குடுத்திருப்பாங்க. ஆனா அதே ஜர்னில ரொம்ப டீடைல்டான கேரக்டர் டெவலப்மென்ட்டையும் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது எப்படி படத்துல பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து தாங்க பார்த்தாகணும். அந்த இடத்துல இவங்க ஒரு ரெட் சன் பிளானட்ல இருக்கறதுனால நம்ம காராவோட அவளோட பவர்ஸ் பெருசா யூஸ் பண்ண முடியாது என்னமோ. ஆனா ஹீட் விஷன் ஃப்ளையிங் பவர் மட்டும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரெட் சன் கிரிப்டோனியன்ஸ கொஞ்சம் வீக் ஆக தானே செய்யும். அதனால தாங்க. ஆனா இந்த ஃப்ரேம்ல காரா மொத்தமா கொலாப்ஸ் ஆகி விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன்னா அந்த ஸ்கைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்திருக்க பிளானட் ஒரு கிரீன் சன் இருக்கிற பிளானட். ஏன்னா கிரிப்டோனியன்ஸ் எந்த அளவுக்கு அந்த ரெட் சன் கொஞ்சம் வீக் ஆகுதோ அதோட அதிகமா இந்த கிரீன் சன் அவங்களை ரொம்பவே வீக் ஆக்கும். அதனால தான் காரா இந்த நடக்க கூட முடியாம தடுமாறி விழுந்திருப்பா. அண்ட் இதே விஷயம் அந்த உமன் ஆஃப் டுமாரோ காமிக்ல நடந்திருக்குங்க. அங்க டைனோசார்ஸ்ல இருக்க ஒரு கிரீன் சன் பிளானட்க்கு தான் அவங்க வந்திருப்பாங்களே. அதே இவங்கள அந்த கிரிம் பையன் தான் அந்த இடத்துக்கே அனுப்பியிருப்பான். சோ இந்த இடத்துல காரா கிரீன் சன்னால மொத்தமா வீக் ஆக நம்ம ரூத்தி தாங்க காராவை காப்பாத்தி
காப்பாத்திருப்பாளே. சோ இதே மாரியான ஒரு பிளானட் தான் இங்கேயும் வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேள அப்படிப்பட்ட பிளானட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சூப்பர் கேர்ள காப்பாத்த போறது நம்ம ரூத்தியா தாங்க இருக்கணும். தென் அப்படியே நம்ம தலைவன் ஜேசன் மோமோ அஸ் அ லோபோ. தக்காளி ஒரு பெர்ஃபெக்ட்டான கேஸ்டிங் பண்ணியிருக்கானுங்க. ஜேசன் மோமோவ தவிர வேற யாராலயும் லோபோ பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேஸ்டிங்க. ஆனா தலைவன் இந்த ட்ரெய்லர் ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் காமிச்சானுங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. ஆனா ஜேசன் மோமோ அஸ் அ லோபோ ஸ்வீட்டுங்க. ஆனா உமன் ஆஃப் டுமாரோ காமிக் புக்ல லோபோவே கிடையாது. ஏன்னா சூப்பர் கேர்ளும் ரூத்தியும் சேர்ந்து எப்படி கிரிம்ம புடிக்க போறாங்கங்கறத மொத்த கதையுமே. சோ இதுக்கு நடுவுல எப்படிடா லோபோ கொண்டு வந்து உள்ள சொருவ போறானுங்கன்னு சத்தியமா ஐடியாவே இல்ல. மேபி கிரிம்ம புடிக்கிறதுக்காக நம்ம லோபோவ வேற யாராச்சும் ஹையர் பண்ணிருக்கலாமோ என்னமோ. ஏன்னா இந்த சைடு நம்ம ரூத்தியும் காராவும் கிரிம்ம தேடி வர, அந்த சைடு நம்ம லோபோவும் கிரிம்ம தேடி வர, நடுவுல இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருமோன்னு நெனைக்கிறேன். ஆப்வியஸா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரப்போகுது தான். மேபி அது இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு நெனைக்கிறேன். ஆர் டைரக்ட்டா நம்ம சூப்பர் கேர்ள புடிக்கிறதுக்குனே யாராச்சும் நம்ம லோபோவ ஹையர் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா யூஸ் பண்ணா சரி. அதுக்குன்னு லோபோ வேஸ்ட் பண்ணிராதீங்கடா. அண்ட் அப்படியே ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆவற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கிராஷ் ஆன ஸ்பேஸ்ஷிப் மேல தான் சூப்பர் கேர்ள் அங்க இருந்து எல்லார் கூடயும் சண்டை போடுற மாரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட ஐகானிக் சூட்டோட தான் அங்க வந்திருப்பாளே. ப்ரீவியஸா வந்து நம்ம சூப்பர்மேன் படத்துல வந்த அதே சூட் தான். இந்த படத்துக்காக புது சூட்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணல. அண்ட் சூப்பர்மேனுக்கும் சூப்பர் கேர்ளுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரண்ட்ட ஒரே ஒரு டயலாக்ல பக்காவா சொல்லியிருப்பாங்க. லைக் சூப்பர்மேன் மத்தவங்களுக்குள்ள இருக்கிற நல்லத பார்ப்பான். ஆனா நான் உண்மைய பார்க்கிறேன்னு சொல்ற அந்த டயலாக்லாம் வேற லெவலுங்க. ஏன்னா சூப்பர்மேன் சின்ன வயசுல இருந்தே மத்தவங்களுக்குள்ள இருக்கிற நல்லதையும் நம்பிக்கையும் பார்த்து வளர்ந்தவன். ஆனா சூப்பர் கேர்ள் மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட பொய்யே இல்லாத ஒரு உண்மையை பார்த்து வளர்ந்தவன். சோ அத இந்த ஒரே ஒரு டயலாக்லயே செம்ம சூப்பரா சொல்லிருக்காங்க. அண்ட் கடைசியா நம்ம சூப்பர் கேர்ளோட லோகோ எக்ஸாக்ட்டா நம்ம சூப்பர்மேனோட லோகோ தான். ஆனா அந்த பார்டர்ல மட்டும் சின்னதா அவுட்லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் வேற எதுவும் பெருசா அந்த லோகோல சேஞ்சஸ் மாதிரிலாம் தெரியல. ஆனா லோகோ கொஞ்சம் ரஸ்டியா இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்களே. ஆனா அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்கு. ஓகே இப்போ ஸ்பாயிலர்ஸ் ஆரம்பிப்போமா? ஸ்டார்டிங் நம்ம ரூத்தி கிட்ட இருந்தே போயிடலாம். ரூத்திக்கு அம்மா அப்பா அண்ட் 6 பிரதர்ஸ் இருக்க மாதிரி தான் அந்த காமிக் புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ ரூத்தி ஒரு ஸ்வீட்டான லைஃப் தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் கிரிம் ரூத்தியோட அப்பாவை அவளோட கண்ணை எதிர்க்கவே கொலை பண்ணிடுவான். சோ அதனால தான் ரூத்தி அவளோட அப்பாவை கொண்ட கிரிம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவனோட கத்தியே எடுத்து வச்சிட்டு இருப்பா. அண்ட் கிரிப்டோ பத்தி எதுக்கு காரா அழுதானுங்கிற அந்த ஸ்பாயிலரையும் பாத்துருவோமா? அதாவது ரூத்தி தனக்காக ரிவெஞ்ச் எடுக்க சொல்லி நம்ம காரா கிட்ட கெஞ்சி கேட்டு இருப்பா. அதுக்கு காரா என்னால முடியாதுங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாளே. பட் சடனா நம்ம காராவோட நெஞ்சில ஒரு அம்பு பாயும். ஆனா அதை விட்டது யாருன்னா கிரிம். டே சூப்பர் கேர்ளை நோக்கி ஃபயர் பண்ணா அந்த புல்லட்டே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அவள எப்பறம் ஒரு ஆரோ ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல காரா ஒரு ரெட் சன் இருக்க பிளானட்ல இருக்கா. அதனால கிரிப்டோனியன்ஸ் எல்லாருமே ரெட் சன் இருக்கும்போது கொஞ்சம் வீக்கா தான இருப்பாங்க. அதனால தாங்க அந்த ஆரோ நம்ம காராவை ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. அண்ட் அதுவும் அது சாதாரணமான ஆரோ கிடையாது. பாய்சன் ஆரோ. சோ அதனால நம்ம காராவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல நம்ம கிரிப்டோ தான் வந்து எதிர்க்க நின்னுக்குமே. ஆனா கிரிம் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம கிரிப்டோட நெஞ்சிலயும் ஒரு ஆரோ இறக்கிடுவான். அண்ட் அப்பதான் நம்ம காராவோட ஸ்பேஸ்ஷிப்பையும் திருடிட்டு போயிடுவான். சோ அதனால தான் காரா அந்த ஃப்ரேம்ல நம்ம கிரிப்டோவை பார்த்து அழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல ஸ்டார்டிங் மட்டும் நம்ம கிரிப்டோவை பார்ப்போம். அதோட இந்த படத்தோட எண்ட்ல தாங்க கிரிப்டோ வரும். சோ உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சுக்கும் இந்த படத்துல முழு ஃபோக்கஸும் ரூத்தியும் காராவும் மட்டும் தான். ஈவன் கிரிப்டோ கூட நமக்கு ஃபோக்கஸ் கிடையாது. சோ இதுல எப்படி லோபோ கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. அத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். பட் ஓவராலாவே இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்டான ஜர்னி பேஸ்டு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்க போதுன்னு. அண்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரெய்லர் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்றதா நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணினா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்ன நான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்போம் மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.